ஹரி ஓம் மகா காளி. வீட்டு மனைகளில் என்ன மாதிரி விருட்சங்களை வளர்க்கலாம்? இந்த வினாவுக்கு பலரும் பலவிதமான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். எண்ணற்ற முரண்பாடுகளோடு கூடிய கருத்துக்கள் ஏராளமாக சமூக வெளியில் புழங்கிக் கொண்டிருக்கிறது. நிறைய செடிகள் ஜனங்கள் தவறாக வைத்து வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய எதிர்விளைவுகள் என்ன என்று அறியாமலேயே தங்களுடைய சுமைகளுக்கு தாங்களே காரணமாக அமைந்து கொள்கிறார்கள். நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த கிராமப்புற வாழ்க்கையை குறித்து நாம் பின்னோக்கி சிந்தித்து பார்க்கிற போது அவர்களுடைய வீடு தனி வீடு, அந்த வீட்டை சுற்றி வேலி இடப்பட்டிருக்கும். அந்த வீட்டிற்கு ஒரு பாதுகாப்பு வேலி, அந்த வீட்டிற்கு பக்கத்திலே மாட்டு தொழுவம் இருக்கும். பெரும்பாலான வீடுகளினுடைய கொல்லைப்புறத்தில் தனி கொல்லைன்னு ஒன்று இருக்கும். அந்த வீட்டு வேலிக்கும் அந்த கொல்லைக்கும் தனித்தனி தடுப்பு. கொல்லைக்கு போகணும்னா அங்கே ஒரு படல் கட்டி இருப்பாங்க. அந்த படலை திறந்து கொண்டு கொல்லைப்புறம் செல்ல வேண்டும். வீட்டிற்கு தேவையான அனுதின பயன்பாட்டுக்குரிய சில கீரைகள், வாசனை இலைகள், வாழை இலை, இவையெல்லாம் அந்த கொல்லையில் பயிரிடப்படும். அந்த வீட்டை சுற்றி ஒரு வேலி அமைத்திருக்கிறார்களே, அந்த வேலிக்குள்ள இத்தகைய தாவரங்கள் பெரும்பகுதி இருக்காது. ஏன்னா மாடு கொட்டில் இருக்கிறதுனால அதுக வைக்கக்கூடிய தாவரங்களை மேய்ந்து விடக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் வீட்டை சுற்றி ஓரிரு பூச்செடிகள் வைத்திருப்பார்கள். பெரும்பாலும் வீட்டினுடைய வேலிக்கால் எல்லாமே ஆடாதொடை என்கிற ஒரு தாவரத்தினால் அந்த வேலிகள்லாம் போடப்பட்டிருக்கும். வேலிக்கால் ஊனப்பட்டிருக்கும். வேலிக்காலுக்கென்று சில தாவரங்கள் உண்டு. கால மாற்றங்கள் பலவாறு மாறி மாறி வீடும் கொல்லையும் ஒன்றோடு ஒன்று கலந்து விட்டது. இன்றைக்கு வீடுன்னு ஒன்று கட்டினா வீட்டில் மருதாணி வைங்க, வீட்டில் கருவேப்பிள்ளை வைங்க, சத்து நிறைந்த முருங்கைக்கீரை வைங்க அப்படின்னு பல வீடுகளில் இந்த விஷயங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சில வீடுகளில் விசேஷ நாட்களுக்கு பயன்படுமேனு வாழைக்கன்று வீட்டு கொல்லை பக்கம் இடம் இருக்கிற இடங்களில் வாழைக்கன்று போட்டிருப்பாங்க. இப்போ சொன்ன இந்த தாவரங்கள் எதுவும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வீட்டினுடைய மனையை சுற்றி கண்டிப்பாக இருக்கக்கூடாது. நாம் துளிர்க்க துளிர்க்க உடைக்கக்கூடிய தாவரங்கள், கருவேப்பிள்ளை, மருதாணி, முருங்கைக்கீரை, வாழை இலை, இப்படி துளிர்க்க துளிர்க்க உடைக்கக்கூடிய, கிள்ளி எடுக்கக்கூடிய தாவரங்களை நாம் வீட்டை சுற்றி மனையை சுற்றி வைக்கிற போது அதனுடைய அனுதின சாபம் நமக்கு ஏற்படும். அது எப்படி வளர வளர உடைக்கப்படுகிறதோ அப்படி நம்முடைய வளர்ச்சி அடியடியாய் தடுக்கப்படும். 1 இன்ச்சு ஏறுனா 1/2 இன்ச்சு இறங்கும். இந்த தாவரங்களில் இன்னொரு சங்கடம் இருக்கு. இந்த கருவேப்பிள்ளை, மருதாணி, முருங்கைக்கீரை, வாழை இலை, இந்த தாவரங்கள் வைத்திருக்கக்கூடிய வீடுகளில் அக்கம் பக்கத்தில் பழகி கொண்டு இருப்பவர்கள் கேட்பாங்க, செத்த 2 கொத்து கருவேப்பிலை கொடுங்க, விருந்தாடி ஒரே ஒரு இலை மட்டும் அறுத்துக்கிறேன் அப்படிம்பாங்க. வீட்டில் விசேஷமாக இருக்குது, மருதாணி எங்கேயுமே கிடைக்கல, உங்கள் வீட்டில் இருக்குன்னொன்னே ஒரே சந்தோஷம், நான் கொஞ்சம் மருதாணி உருவிக்கிறோம், அதுக்கு என்ன உருவிக்க அப்படிம்பாங்க. இப்படி நம்ம வீட்டில் வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு செல்வம், அதை பலரும் பறித்து கொண்டு போவார்கள். அப்படி பறித்து கொண்டு போகக்கூடிய விஷயம்
நமக்கு ஒரு பெரிய துரதிர்ஷ்டத்தை உருவாக்கும். எப்பையும் பிறரால் உடைத்து கொள்ளப்படுகிற, பிறர் விரும்பி கேட்கக்கூடிய, நாமும் அது வளர்கிற போது உடைக்கக்கூடிய எந்த தாவரங்களும் நம்ம வீட்டு மனையில் இருக்கக்கூடாது. இன்னும் குறிப்பாக ரொம்ப பேர் இந்த கருவேப்பிள்ளை பற்றி சிலாகித்து பேசுகிறாங்க. வீட்டில் கருவேப்பிள்ளை இருக்கிறது ரொம்ப விசேஷம், நீங்கள் அது தாராளமாக வைக்கலாம் அப்படிலாம் பேசியிருக்கிறாங்க. கடந்த பல ஆண்டுகளாக அடியன் கிராமப்புறம் நகர்ப்புறம் இன்றைக்கு சென்னையில் வசித்தாலும் ஒரு அனுபவங்கள், நிஜ அனுபவங்களினுடைய விளைவுகளால் தான் நாம் பல விஷயங்களை இந்த சமூகத்துக்கு சொல்ல முனைந்திருக்கிறோம். ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறேன். என்னுடைய தந்தையாரோடு அந்த வீட்டுக்கு போயிருக்கிறேன். அவங்க பெரிய செல்வாக்கு பெற்ற குடும்பம். அவங்க வீட்டில் ஒரு பெரிய அரசியல் அதிகாரங்கள், செல்வாக்குகள் எல்லாம் குவிந்து கிடந்த ஒரு வீடு, பெரிய பங்களா மாதிரி வீடு. அந்த வீட்டில் இந்த 2 பக்கமும் கருவேப்பிள்ளை மரங்கள், செடி மரமாகி அந்த அடிமரத்தை ஒரு குழந்தை போய் கட்டி பிடிக்க முடியாது, அவ்வளோது கனமாக இருக்கும். அந்த மரத்தில் மேலே ஏறி தலை உடைக்கலாம், அந்த அளவுக்கு அடிமரம் வைரம் பாய்ந்த மரம் போல் இருக்கும். அப்படி ஒரு கருவேப்பிள்ளை தலை தோங்கி இருக்கும். அதனுடைய பல கொத்துகள் எல்லாம் பரவி இருக்கும். பார்க்கறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்கும். அந்த வீட்டினுடைய தலைமகன், சாஸ்திரமும் அதை சொல்லுது, அவர் வாழ்க்கை ரொம்ப சோதனை மிகுந்த வாழ்வாக அமைந்தது. அவருடைய முதல் தாரம் இறந்து போனார்கள். அவரும் சில பல உடல் உபாதைகளை எதிர்கொண்டார். அவரும் குறை ஆயுசிலில் மடிந்து போனார். அந்த வீட்டினுடைய செல்வாக்கு எப்படி இருந்ததுன்னா, எவ்வளதோ வரவு செலவு பண்ணவங்க, தோட்டம் துறவு தோப்புகள் வைத்திருந்தவர்கள் 15 நாளைக்கு ஒரு வாட்டி அந்த வீட்டினுடைய கருவேப்பிள்ளை மரத்தை மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு வியாபாரி மரமேறி உடித்து 3 சாக்கு 4 சாக்கு கட்டிக்கிட்டு 200 ரூபா பணம் கொடுப்பார். அந்த 200 ரூபா வீட்டு சேவைக்கு ஆகுமேனு வாங்கக்கூடிய நிலையில் அவர்கள் இருந்தார்கள். அந்த கருவேப்பிள்ளை மரம் ஓங்கி வளர்ந்து இருக்கிற பல வீடுகளில் இந்த நிலை இருக்கும் என்பது சத்தியபூர்வமானது. நீங்கள் எங்கே வேணாலும் போய் விசாரிங்க. ஒரு 10-20 வருடங்கள் ஓங்கி நிற்கக்கூடிய மரம் இருக்கக்கூடிய வீடுகளில் அந்த வீட்டினுடைய தலை மகன் இல்லை, பொண்ணு தான் அந்த வீட்டில், அப்போ மாப்பிள்ளை, ஏதேனும் ஒரு செல்வாக்கு குறைவு, நோய் பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொள்வார்கள். இந்த முருங்கை மரம் இருக்க, இந்த முருங்கை மரம் இருக்கலாம்னு ரொம்ப பேர் பேசுகிறான். இந்த முருங்கை மரம் மனையில் எந்த திசையில் இருந்தாலும், கிழக்கில் இருந்தால் ஒரு கெடுபலன், மனையினுடைய மேற்கில் இருந்தால் ஒரு கெடுபலன், தெற்கில் இருந்தால் ஒரு கெடுபலன், வடக்கில் இருந்தால் ஒரு கெடுபலன். இன்னும் சொல்ல போனால் அந்த மனையினுடைய தெற்கில் இருந்தால் அவர் அந்த வீட்டை விட்டு போயிடுவார். அந்த முருங்கை மரம் என்பது ஜோதிட அமைப்புப்படி ராகுனுடைய ஒரு அம்சம். அந்த முருங்கை மரத்தில் நிறைய அந்த முஸ்கட்டாம்பூச்சின்னு சொல்லுவாங்க, அந்த பூச்சிகள் அடைகாத்து வரும். அந்த பூச்சிகளுடைய முட்டைகள் பொரிக்கப்பட்டு முசுக்கட்டை பூச்சின்னு சொல்லுவாங்க, மேலே பட்டு அரிக்கும், படப்படப்படையாக அந்த மரம் முழுதும் இருக்கும். அந்த பூச்சியும் ஒரு ராகுனுடைய அம்சம். அந்த மரத்தில் நல்லா காய் காய்க்கணும் அப்படின்னு சொல்லி அதை ஒரு செருப்பால் அடித்து ஒரு பழைய செருப்பை கட்டுவது, கழிவறையை சுத்தம் பண்ணக்கூடிய கட்ட விளக்கமாற கொண்டு போய் கட்டுவது, இதெல்லாமே ராகுனுடைய அம்சங்கள்.
பலம் குறைந்த காற்றில் முறிந்து உழக்கூடிய அந்த முருங்கை மரத்தில் எல்லா பறவைகளும் வந்து கூடு கட்டாது, காக்கை மட்டும் வந்து கட்டும். இப்படி ஒரு தோஷம் நிறைந்த புராண இதிகாசங்களில் வேதாளம் தலைகீழ தொங்கக்கூடிய ஒரு மரம், விக்ரமாதித்தன் வாசம் செய்கிற மரம், இப்படி பேசப்படுகிற ஒரு மரம் அது. அதாவது துஷ்ட சக்திகள் குடிகொள்ளக்கூடிய ஒரு மரம்னு சொல்லப்படுற அந்த முருங்கை மரத்தை வீட்டு மனையில் இன்றைக்கு பலர் வச்சிருக்கிறான். ஒரு பிடி முருங்கைக்கீரை கிடைக்கும் ஓசியிலன்னு. ஆனால் இந்த முருங்கைக்கீரை வந்து அவனுக்கு பயன்படுதோ இல்லையோ, அக்கம் பக்கத்தில் இருக்கிற பலர் வந்து கேட்பாங்க. அது காய்த்தாலோ கீரை தளதளத்து நின்றாலோ, எங்க சத்த ஒரு பிடி முருங்கைக்கீரை கொடுங்க, ஒரு பிடி நான் படிச்சுக்கிறேன், ஒன்றும் மார்க்கெட்டுக்கிட்ட போக முடியல, இப்போ என்ன செய்யறதுன்னு தெரில அப்படின்னு வந்து நிற்பாங்க. அந்த வீட்டுக்கு கஷ்டம் வரப்போகுதுன்னா தான் அந்த மரம் வந்து சடசடையாக காய்ச்சி தொங்கும்னு அதை பற்றிய அனுபவ கதைகள் உண்டு. என்னடா இப்படி காய்ச்சி தொங்குது அப்படின்னா அந்த வீட்டில் ஒரு கஷ்டம் இருக்குது இல்லை வரப்போகுதுன்னு அர்த்தம். இந்த முருங்கைக்கீரை வந்து நாம் எங்கே வைக்கலாம்? இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் நம்முடைய வீட்டு மனைக்கு பக்கத்திலேயோ அந்தாண்டையோ நமக்கு ஒரு கொல்லைன்னு ஒன்று இருக்குது. அல்லது வீட்டு மனையையே கொஞ்சம் கொல்லைக்காக தனி காம்பவுண்ட் எடுத்து தனியாக பிரித்து அதுக்கு தனி கேட்டு வழிவாசல் செய்து அங்கே வசிப்பிடம் அல்ல, வெறும் கொல்லை, அங்கே நீங்கள் இதெல்லாம் வைக்கலாம். எனக்கு வீட்டுக்கு தேவைப்படுற கருவேப்பிலை வச்சுக்கணும், முருங்கைக்கீரை வச்சுக்கணும், இப்படியான அனுதின பயன்பாட்டில் உள்ளது, மருதாணி வச்சுக்கணும், வெத்தலை வச்சுக்கணும், இதெல்லாம் அங்கே வச்சுக்கலாம். வசிக்கக்கூடிய வீட்டினுடைய மனக்கட்டுக்குள்ள இந்த தாவரங்கள் மிக தோஷமுடைய தாவரங்கள். இந்த மருதாணி இருக்க, இது வந்து ஒரு வனப்பயிர், இது வனத்தில் விளையக்கூடியது. கால வெள்ளத்தில் நம்ம கொள்ளைகளில் தான் வைப்பாங்க, அப்புறம் அது வீட்டுக்கு வந்தது. ஏன் அது வீட்டுக்கு வந்தது? அந்த மருதாணியில் லக்ஷ்மி வாசம் செய்கிறா என்பது சொல்லப்பட்டதும், அப்போ மருதாணியை வீட்டில் வச்சா லக்ஷ்மி வந்துட போகிறா அப்படிங்கிற கணக்கில் வந்தது. உண்மையிலேயே மருதாணி வந்து நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் வேணும்னா அது வனத்தில் இருக்கிற மருதாணியை பறிச்சிட்டு வந்து தான் நாம் அரைச்சி வச்சுக்கணும். நம்ம வீட்டிலே இருக்கிறத நாம் உருவுகிற போது அது தோஷத்தை உருவாக்குகிறது. அதனுடைய வளர்ச்சியை நாமே போய் கிள்கிற போது கிள்ளுகிறவனை அது சபிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த மருதாணி பறிப்பதோ இதர விருட்சங்கள்லேருந்து அதனுடைய பலனை எடுப்பதுமே கூட அதனிடம் அனுமதி பெற்று எடுக்கணும். மாலையில் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு எந்த விருட்சத்திலையும் போய் எதையும் பறிக்கக்கூடாது. சில தாவரங்களுக்குன்னு சில லட்சணங்கள் இருக்குது. இப்போ வில்வம் இருக்குன்னா எல்லா நாளும் போய் பறிக்க முடியாது. சில விசேஷ நாட்களில் வில்வத்தை போய் பறிக்க இயலாது, பறிக்கக்கூடாது. ஏன்னா அந்த தாவரங்கள் யாவும் உயிர் உள்ளவை, உணர்வு உள்ளவை. அதனுடைய வேர்கள் ஒரு இடத்துல இருக்கிறதுனால அது நகரும் பொருளாக இல்லை. ஆனால் மானுடனுக்கு சில பல ஆற்றல்கள் இருப்பது போல அந்த தாவரங்களிடமும் சில பல ஆற்றல்கள் இருக்கிறது. அந்த ஆற்றல் தான் நமக்கு உணவாக மருந்தாக மாறிக்கொள்கிறது. இந்த வெத்தலை இருக்க, வெத்தலை பல வீடுகளை மூடி நிற்கிது. வெத்தலையும் வந்து வளர வளர கிள்ளக்கூடிய ஒரு தாவரம். அப்படி வந்து வளர வளர கிள்ளக்கூடிய தாவரங்களை நாம் வீட்டு மனையில் வைக்கக்கூடாது. இந்த வெத்தலை என்பது வெத்தலை கொடிகால்னு கிராமங்களில் வந்து அகத்திக்கீரை மரம் வச்சிருக்கிறவங்க இதையும் சேர்த்து விவசாயம் பண்ணுவாங்க. இது ரெண்டுமே வந்து வயல்வெளிகளில், தோட்டங்களில், மணக்கட்டு இல்லாத பகுதிகளில் விளைய வேண்டிய ஒன்று. வெத்திலை ஒரு மங்களம் என்று சொன்னாலும் வெத்திலையோட பாக்கு சுண்ணாம்பு சேரணும். இப்படி
வீட்டை சுற்றி தனி வெத்தலை அமங்கலந்தான். இப்படியாக வீட்டை சுற்றி வைக்கப்படக்கூடிய தாவரங்களில் இன்னும் முக்கியமானது இந்த வாழை மரம். இந்த வாழை மரம் என்பது ஒரு முனிவனைப் போல, ஒரு பத்தினியைப் போல, அதுக்கென்று சில தனித்துவங்கள் மிகுந்து இருக்கும். மரங்கள்லே தனித்துவமானது. அதை மரமென்று கணக்கெடுக்க முடியாது, ஒரு தாவரம்னு எடுக்க முடியாது. ஒரு வித்தியாசமான அமைப்பு கொண்டது. அந்த மரத்தை அப்படியே மடல் மடலாக உரித்து விடலாம். இறுதியில் ஒரு தண்டோட ஒன்றுமில்லைன்னு ஆகும். ஒரு தார் போட்டதும் அது மரணத்தை தழுவிவிடும். மற்றொரு கன்று வெளியில் வரும். ஒரு குழந்தை பெற்றுக்கிற பெண்கள் இருக்கிறாங்கல்ல, ஒரே ஒரு பிள்ளை பெற்றுக்கிட்டாங்க, ஒத்த பிள்ளை பெற்றுக்கிட்டாங்கல்ல, அவங்களுக்கு பேர் வாழை மலடின்னு பேர். ஒரு பிள்ளையோடு முடிந்தவளுக்கு வாழை மலடி. 3 குழந்தைகள் பெற்றவளுக்கு முழு மலடு நீங்கியவள்னு முன்னோர்கள் சொன்னது. இப்போ கால சூழல்களில் குழந்தை பிறக்குமா பிறக்காதாங்கிற இடத்துக்கு மானுட சமூகம் நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அப்படி இந்த வாழைகளுடைய மகத்துவம் ரொம்ப தெய்வ சம்பிரதாயங்களோடு சம்பந்தப்பட்டது. அந்த மரத்தை வீட்டு மனையில் வச்சு நாம் ஒரு தார் போட்டதை அது வெட்டுவது, அனுதின பயன்பாட்டுக்கு அந்த இலை அறுக்கிற போது அந்த மரத்தில் எண்ணற்ற நீர் சத்து இருக்கும். எப்போ எதை வெட்டினாலும் நீர் வலியும். அது நீரல்ல, அதனுடைய வலி வேதனையினுடைய கண்ணீர். அது என்ன கேட்குமா, இப்படி என்ன உன் மனையில் வச்சு கொண்டாட வேண்டிய நீ சதா என்னை வெட்டி வெட்டி துன்பப்படுத்துறியடா, நீ வாழ்றியா நான் வாழ்கிறேனான்னு பார்ப்போண்டான்னு சொல்லுமா. அதனால் இந்த ஒரு தாருக்கும் ஒரு இலைக்கும் ஆசைப்பட்டு வாழை மரத்தை வீட்டில் வைக்காதீங்க. வாழை மரத்தை வேணும், இலை வேணும், பழம் வேணும்னு நினைக்கிறீங்களா, வீட்டுக்கு பக்கத்தில் கொல்லைன்னு ஒன்று வச்சிங்க, தனி பாகமாக பண்ணுங்க, அதுக்கு வழிவாசல் பண்ணுங்க, அங்கே வச்சிங்க. அல்லது அன்னன்ன தேவைக்கு அதை சந்தையில் போய் வாங்கிக்கிங்க, அதோட நல்லது. பொதுவாக வீட்டு மனையில் கிழக்கு வடக்கில் ஓங்கி உயரக்கூடிய மரங்கள், கனமான மரங்கள், புதர்போல் மண்டும் செடிகள், பரவி படரக்கூடிய கொடிகள் வைக்கப்படாது. ஒரு மல்லிகையே வைக்கணும் அப்படின்னா கூட ஒரு குத்து பந்தலாக இடுப்பு உயரத்துக்கு வச்சுக்கலாம ஒழிய ஆள் உயரத்துக்கு மேலே வைக்கக்கூடாது. பின்பக்கம், வீட்டினுடைய பின்பக்கத்தில் சில மரங்கள் வைக்கலாம். அதாவது மேற்கு பக்கத்தில், கிழக்குன்னா மேற்கு பக்கம் தென்னை மரங்கள் வைக்கலாம், ஒன்றுக்கு மேற்பட்டு வைக்கணும். ஒரு பந்தல் போட்டு அவரை வச்சுக்கலாமா, அவரை கொடி வீட்டில் வைக்கக்கூடாது. சில பல காய்கறி கொடிகள் எல்லாமே தோட்டப்பயிர், விவசாயமான அமைப்பில் இருக்கிற இடத்துல பண்ண வேண்டியவை. அதெல்லாம் கொண்டாந்து நமக்கு ஏதோ லாபம் தரும்னு வீட்டில் வச்சிக்கக்கூடாது. ரொம்ப ஒரு நிழலாகவும் இருக்கும், காத்தாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும்னு சில வீடுகளில் பாதாம் மரம் வைக்கிறான். அந்த வீட்டில் ஏகப்பட்ட இறங்கு முகம். அந்த வீட்டினுடைய பெண்களுக்கு பல சிரமங்கள், இப்படி நிறைய துயரான விஷயங்களை உருவாக்கி விடும் அந்த மரம் ஓங்கி வளர்ந்த பிறகு. ஒரு கனமான மரம் வைக்கலான்னா மேற்கு பக்கத்தில் மகிழ மரம் வைக்கலாம். அது ஒரு நல்ல ஒரு சக்தியை ஏற்படுத்தக்கூடிய மரம். அதே போல் ஆலயத்தினுடைய நந்தவனத்தில் சில பூக்கள் இருக்கும். அது ஆலய நந்தவனத்துக்குன்னு உள்ளது. நாகலிங்க பூ ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு வாசமாக இருக்கும், ஓங்கி உயர்ந்த மரம் வரும். அதை கொண்டாந்து நம்ம மனையில் வைக்கலாமா, பல பேர் வைக்கலான்னு சொல்கிறாங்க. அது போன்ற மரங்களெல்லாம் நாம் மனக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. அதெல்லாம் ஆலயத்துக்கென்று பிரத்யேகமானது. ஏன்னா அதெல்லாம் ஒரு ராஜசக்தி உடையது. அதை தாங்குகிற அமைப்பு நம்ம வீட்டுக்கு இருக்காது. நம்ம வீடு தான் அது, கோயில் கிடையாது. வில்வம் கூட வயதானவர்கள் இருக்கிற வீடு, பிரம்மச்சாரிகள் இருக்கிற வீடு, தனியாக இருக்கிறாங்க. இப்போ வயசானவங்க தனியாக இருக்கிறாங்க,
சிவ பூஜை பண்ணுறாங்க. இது மாதிரி இடங்களில் இந்த வில்வ மரம் வந்து செல்வாக்கோடு இருக்கும். பெரிய குடும்பம் கொடுத்தனம்னு பெரிய கூட்டமாக வசிக்கக்கூடிய இடத்துல அந்த வில்வ மரம் கூட பொருந்தா கூட்டணி தான். அந்த வில்வ மரம் நம்ம வைக்கணும், நான் பெரிய சிவனடியார் சிவ பூஜை செய்கிறேன் அப்படின்னா அந்த வில்வக்கண்ணை வாங்கியாந்து வீட்டினுடைய மேற்கு பக்கத்தில் முதல்ல ஒரு தொட்டியில் வச்சு ஒரு 40 நாள் நம்ம கவனம் எடுக்கணும். இப்போ வைரம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு பார்த்துட்டு நமக்கு அமைப்பு இருக்குது இல்லை, ராசி இருக்குது இல்லைங்கிற மாதிரி அந்த வில்வத்தை நமக்கு வைப்பதற்கு தெய்வத்தினுடைய அனுமதி இருக்கா என்பதை அறியணும். அந்த வில்வம் வந்த பிறகு நம்ம வீட்டில் வந்து ஒரு அமைதி குடிகொள்ளணும். அப்படி இருந்ததுன்னா நம்ம அதை அங்கே பூமியில் நடலாம். அது பொருந்தலை அப்படின்னா சில சமிக்கைகளை சகுனங்களை காட்டி கொடுக்கும், அமைதியாக விட்டணும். அதே போல் வீட்டினுடைய நுழைவாயில் அதில் வந்து காம்பவுண்டில் நிறைய பூச்செடிகள் வைப்பாங்க. அந்த பூச்செடிகள் பூத்து குலுங்கும். அதை நாம் பறிக்க மாட்டோம். ரோட்டில் போகிறவங்க சைக்கிளை நிறுத்திட்டு வண்டியை நிறுத்திட்டு பொறுமையாக அங்கே பூத்து இருக்கிற செம்பருத்தி, நந்தியாவட்டை, இப்படி நிறைய பூக்களை பறித்து எடுத்துகிட்டு போவாங்க. நம்முடைய மனையில் பயிராகி இருக்கிற வளர்ந்து இருக்கிற ஒரு விருட்சத்தினுடைய பலனை ரோட்டில் போகிற யாரோ ஒருத்தர் பறிக்கும்படி அமைப்பு இருந்ததுனாலே அந்த வீடு சில வருடங்களில் நொடித்து போக போகுதுன்னு அர்த்தம். ஒன்று அது மாதிரி பறிக்க முடியாத அளவுக்கு தடுப்பு இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி இடத்துல வைக்கக்கூடாது. வாசலில் பல பேர் வந்து ஒரு சப்போட்டா, மாதுளை இதெல்லாம் வச்சுருப்பாங்க. சதா யாராவது ஒரு பசங்க அந்த வீட்டில் எல்லோரும் தூங்கிட்டாங்களான்னு பார்த்து அதை அடித்து பறிச்சுக்கிட்டே இருப்பான். அந்த வீட்டினுடைய ஒரு சொத்து சுகம் வந்து பறி போயிட்டே இருக்குது, களவு போயிட்டே இருக்குது. அதுவும் வந்து அந்த வீட்டுக்கு தோஷத்தை கொடுக்கும். ஒரு காய்கனி சம்பந்தப்பட்ட ஒரு மரம், ஒரு விருட்சம், ஒரு குட்டை பயிர் வச்சுருக்கிறோம்னா அது பிறர் களவாடாது போல, பிறர் கண்களுக்கு இச்சை ஏற்படுத்தாவண்ணும் அந்த விருட்சம் அந்த வீட்டில் இருக்கணும். ரோட்டில் போகிறோம் வரவங்களாம் நமக்கு இது இல்லையே, அந்தாண்ட யாரும் இல்லைன்னா கல்லை விட்டு அடிக்கலாமான்னு பார்க்கும்படியான விஷயங்கள் ஒரு தோஷந்தான். சில வீடுகளில் மாமரம் இருக்கும், பக்கத்து வீட்டில் 2 கிளை போய் சாஞ்சிடும். அந்த கிளை தான் கடமாக காய்க்கும். அதெல்லாமே அந்த வீட்டு சத்தை அது வெளியில் கொடுக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா இந்த பயிர்கள் எல்லாம், இத்தகைய மரங்கள், இப்படி ஒரு பிரம்மாண்ட கனி தரக்கூடிய மரங்கள் எல்லாம் வசிக்கும் வீட்டுக்கு பொருத்தமில்லை என்பது தான் இதனுடைய சாராம்சம். ஏன்னா வைக்கப்படாதா போகப்படாதா அப்படின்னா அதனுடைய பலாபலன் இப்படியெல்லாம் பறிபோகும். வாசலில் மஞ்சள் வண்ண பூக்கள் மட்டும்தான் இருக்கணும். சிகப்பு, நீலம், வெள்ளை இப்படியான மலர்கள் எல்லாம் வீட்டினுடைய பக்கவாட்டில் தான் இருக்கணுமே ஒழிய தலைவாசலை நோக்கி இருக்கக்கூடாது. எதிரான பலன்களை தந்துவிடும். மஞ்சள் வண்ணம் ஒரு சிறப்பான சக்தியை கொடுக்கும், விருத்தியை கொடுக்கும். அது மாதிரி சில அபூர்வங்கள் இருக்குது. இப்போ இந்த வீட்டில் என்ன செய்கிறாங்க, வீட்டு செவுரில் வந்து நிறைய செடி கொடிகளை ஏற்றுறாங்க. இந்த மணி பிளான்ட்டுன்னு ஒரு செடி, வெத்தலை, இதெல்லாம் பெரிய பெரிய இலை, உட்காந்து சாப்பாடு போட்டு சாப்பிட்லாம். இவன் கொடுக்குற உரத்தில் அப்படி வளருது. அத்தகைய அந்த செடிகளினுடைய வேர்கள் இருக்க எல்லாம் பூமியில் இருக்கணும். ஆனால் இவன் கட்டிய சுவற்றில் இருக்கிறது. சுவற்றினுடைய சத்தை உரியுது. அது அதில் பற்றி படர்ந்து கொண்டு அதில் மழை தண்ணி அது இது எல்லாத்துலேருந்தும் அது வந்து சேகரித்து அங்கே அந்த சுவற்றில் ஒரு ஃபங்கஸை கிரியேட் பண்ணி அதுவே அதில் வேர் விட்டு வளர்ந்து கொண்டே வருது. இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே, ஒரு வீடு என்பது யாருக்கு, அங்கே வசிக்கக்கூடிய மனிதர்களுக்கு, ஒரு குடும்பத்தினருக்கு, அப்பா அம்மா பிள்ளைகள் தாத்தா பாட்டி. அந்த வீட்டில் அவங்க தான் வாழணும், அவங்க தான் வளரணும்.
அவங்களை காவந்து செய்வதற்கு தான் அந்த வீடு கட்டப்பட்டிருக்கு. பல இடங்களில் என்ன நடக்குதுன்னா, அந்த வீட்டை இது போன்ற தாவரங்களை வைத்து சூழ வைத்து அது ஒட்டுண்ணிகளை போல ஒட்டி வளருது. செவுத்துலேயும் அதுலேயும் இதுலேயும் ஒட்டி படர்ந்து வளர்கிறது. பார்க்கறதுக்கு ஒரு கவர்ச்சி இருக்கும். அந்த வீடு எப்படி இருக்கும் பாருங்கள். அந்த வீட்டில் அந்த செடி இந்த செடி செவுரில் அப்படியே பற்றி படர்ந்து இருக்குன்னு பார்க்கறதுக்கு ஒரு கண்திஷ்டி வரும். ஆனால் அந்த வீட்டை என்ன செய்யுது, அது உரிந்து சாப்பிடுகிறது. இப்போ நம்ம வீட்டில் நம்ம இருக்கிறோம். கரையானும் ஒரு ஜீவராசி தான். இந்த கரையான் வீட்டில் கதவுலையும் நிலக்கதவுலையும் செவற்றுலையும் கரையான் கூடு கட்டி அப்படியே கோடு கூடாக போகுது. நம்ம தான் இவ்வளோ செடி வளர்க்குறோம், அது வளர்க்குறோம், இது வளர்க்குறோம். அந்த கரையானு வளர்ந்துட்டு போட்டுமே, அதுக்கும் வாழ்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்தது மாதிரி இருக்கட்டுமேன்னு யாராவது நினைக்கிறோமா? நம் வீட்டை, நாம் வாழ இருக்கிற வீட்டை கரையான் வாழ்கிறதே அப்படின்னு எடுத்துடுறோம். சில வீடுகளில் எறும்பு புத்துக்கிட்டோம். திடீர்னு பார்த்தா பாத்ரூம் கதவு ஓரத்தில் அப்படியே நெல் மணலை அப்படியே குவித்து கூடாக கட்டி நிற்கும். உடனே அதில் மண்ணெண்ணெயை ஊற்றி அதை ஊற்றி இதை ஊற்றி நம்ம அதை சுத்தம் பண்ணுவோம். இப்படி பிற ஜந்துக்கள் நம்ம வீட்டுக்குள்ள நிரந்தர வசிப்பிடத்தை அமைப்பதற்கு நாம் அனுமதிப்பதில்லை. நம்ம வீட்டில் அரசமரம் ஆலமரம் காக்கா எச்சமிட்டு வேறு விட்டு வளர்ந்தால் அந்த செடியை பிடுங்குறோம், கட்டடத்தை உடைக்கும்னு. ஆனால் நாமே முன் நாம் வசிக்கக்கூடிய வீட்டை பலருக்கு தார வார்க்கிறோம். நீ இந்த சவுத்தில் பலரு, நீ இந்த சவுத்தில் படர்ந்து கொள் இப்படின்னு நம்ம கொடுக்குறோம். வீட்டுக்குள்ள நாம் வளருவதற்குரிய ஆற்றலை பாகமிட்டு பல பேர் இந்த மணி பிளான்ட்டையும் இன்னும் சில செடிகளையும் உள்ள வைத்து வளர்க்கிறார். இந்த வீட்டுக்குள் நாம் நன்கு வளர வேண்டும்னா பிற தாவரங்களை நிலைப்படுத்தி அவை வளருவதற்கு நாம் ஊக்கப்படுத்துகிற போது நம் வளர்ச்சியினுடைய ஆற்றலை தான் அதுக்கு நாமே தார வார்க்கிறோங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய வசிக்கிற வீட்டில் எந்த தாவரங்களுக்கும் இடம் இல்லை. இது எப்படி உருவானுச்சுன்னா, ஒரு காலத்தில் கூரை வீட்டில் வாழ்ந்த மானுடர்கள் சுத்துக்கட்டு ஓட்டு வீடுன்னு நடுவில் முற்றம் வைத்து வீடு அமைத்தார்கள். அந்த முற்றத்தில் வெயிலும் மழையும் வந்தது, காற்று வந்தது. அந்த முற்றத்தை ஒரு சக்தியோட்டமாக மாற்றுவதற்கு அது நடுவே ஒரு துளசி மாடத்தை வைத்து, அந்த துளசி மாடத்தில் ஒரு அம்பாள் முகத்தை பித்தளையில் வைப்பாங்க அந்த காலத்தில். அந்த துளசியை நட்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அனுதினமும் அதை துளசி மாடத்தை சுற்றி நமஸ்காரம் பண்ணி, அதுக்கு பூஜா முறைகள் இருக்குது, அதையெல்லாம் சரிவர செய்வார்கள். அது விண்ணை நோக்கி தொடர்பு கொண்டதாக அந்த துளசி இருக்கும். வீட்டில் மாடத்தில் இருந்தாலும் அந்த வீட்டினுடைய பூமியும் விண்ணையும் ஒரு கோட்டில் இணைக்கக்கூடிய தன்மையோடு அந்த துளசி மாடம் இருக்கும். அப்படி தான் அந்த துளசி மாடத்துக்கு ஒரு இடம் உள்ளே வந்தது. ஆனால் இன்றைக்கு முற்றம் வைக்கப்பட்ட வீடுகள் இல்லை. அப்படி ஒரு பிரபஞ்ச தொடர்போடு இருந்த அந்த துளசி மாடத்துக்கு பதிலாக வெளிச்சம் இல்லாமல் மண் இல்லாமல் வாழக்கூடிய முரண்பட்ட செடிகளை நாம் வீட்டில் வைத்து வளர்க்கிறோம். போன்சாய்கள் வளர்க்கக்கூடாதுன்னு முன்னாடியே ஒரு பதிவில் அடியன் குறிப்பிட்டிருக்கிறேன். அதனால் அதை மறுபடியும் பேச வேண்டியதில்லை. அது மாதிரி நாம் செய்கிற போது எல்லாத்துக்கும் நாம் தான் டேக்ஸ் கட்டுறோங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. எல்லாவற்றுக்கும் அதனுடைய ஜீவாதாரத்தை, சக்தி ஓட்டத்தை நாம் சக்தி தான் கொடுக்கிறது. நம்முடைய மனோநிலைகளில் பல எதிர்விளைவுகள் அது உருவாக்கும். அது ஓங்கி வளரணும், வாடாமல் இருக்கணும் அப்படின்னா அது சில போராட்டங்களோடு வாழும். அதனால் இந்த மாதிரியான தேவையற்ற சுமைகளெல்லாம் வைத்து கொள்ளாமல் மானுடர்கள் வசிக்க கட்டப்பட்ட வீட்டில் மானுடர்கள் மட்டும் வசித்தா போதும்.
இப்போ உங்களுக்கு துளசி வைக்கலாமா வேணாமான்னு ஒரு கேள்வி வரும். இந்த துளசி மாடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பல வீடுகளில் துளசி மாடம் வச்சு பூஜை பண்ணவங்க வாழ்க்கையை நீங்கள் போய் ஆராய்ச்சி பண்ணுவீங்க. துளசி என்பது ஒரு விசேஷமான செடி, தெய்வீகமான செடி. அது வைணவத்தில் ஆலயங்களில் பிரதான இடத்துல இருக்கக்கூடியது. ஆலயங்கள்லேயும் வைணவ கோயில்களில் துளசி மாடம் உண்டு. நம்ம வீட்டில் அந்த துளசி மாடம் இருக்குன்னா அந்த சம்பிரதாயங்கள் சரியாக நம்ம இருக்கணும். அது அவ்வளோ சர்வலட்சணமாக இருக்க முடியுமாங்கிறத நீங்களே உங்களுக்குள்ளே கேட்டுங்க. சில வீடுகளில் ஒரு பெருமைக்கு அந்தஸ்துக்கு அப்படி ஒன்று இருக்கட்டுமே, எல்லார் வீட்டில் இருக்கேன்னு வச்சுருப்பாங்க, பராமரிக்க மாட்டாங்க. அது செடியினுடைய ஆயுட்காலம் குறைவு, அடிக்கடி செடி மாறும். இதெல்லாம் கணக்கில் கொண்டு நீங்கள் பாருங்கள். எம்முடைய அனுபவத்தில் துளசி மாடத்தை வச்சு ரொம்ப கண்ணியமாக கொல்லைப்புறங்களில் பண்ண வீடுகள், சில வீடுகள்லாம் பார்த்துருக்கிறேன். வெறும் ஏறு முகத்தை அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்ல முடியல. அதனால் நமக்கு இது தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத ரொம்ப கவனம் எடுங்க. ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப ஆபத்தானது, வீட்டினுடைய மனக்கட்டுக்குள்ள சின்னதாக ஒரு நீர் தொட்டி வச்சு தாமரை வைக்கிறது உண்டு. அதெல்லாமே மனைக்கு பொருந்தாதது தான். அதெல்லாம் நீங்கள் யாராவது வச்சுருந்தீங்கன்னா இதெல்லாம் அமைச்ச பிறகு நம்ம லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே கண்டறிந்து கொள்ள முடியும். இந்த நீக்க வேண்டிய விஷயங்கள் எது என்பதை ரொம்ப தீர்க்கமாக சொல்லியிருக்கிறோம். சொல்வது நம்முடைய கடமை, இதை ஏற்பது மறுப்பது உங்கள் உரிமை, அதற்குள் யாம் தலையிடவில்லை. இதையெல்லாம் நீங்களே சீர்தூக்கி பார்த்து எது சரி தவறென முடிவெடுத்து உங்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய சீர்திருத்தங்களை செய்வீர்களாக. ஹரி ஓம் மகா.